ஏன்னா நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை. வாகனங்கள் செல்லாத பழங்குடியின் இடத்துக்கு கூட நம்ம அரசினுடைய இந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து 5,96,000 பேருக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கூடலூரில் அரசு தலைமை மருத்துவமனை அதிநவீன வசதிகளோடு தொடங்கப்பட்டிருக்கு. இதே போல குன்னூர், கோத்தகிரி உட்பட எல்லா வட்டங்களிலையும் அதிநவீன வசதிகளோடு மருத்துவமனைகள் துவங்கப்பட்டிருக்கு. வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி 10 லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது. அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது. நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது. தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனமயம் ஆக போகுது. கூடலூர் அரசு மருத்துவமனையை தரமுயர்த்தி அதனுடைய பணிகளுக்காக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது. குந்தா மின்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 61 மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும், பள்ளி கல்வித்துறை மூலமாக 197 பணிகளும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 404 பணிகளும், 15 கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம். இது மட்டுமா, இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல குன்னூர்ல தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர் மாணவர்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் எளிதா உயர்கல்வி பெற புதிய கலைக்கல்லூரியை அறிவிச்சிருக்கிறோம். உதகையில் சூழலியல் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 33 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் இருந்த பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக 18 பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறோம். ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க. அப்படிப்பட்ட உங்க மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி 6 புதிய அறிவிப்புகளை இப்ப வெளியிட போகிறேன். இல்லைன்னா ராசா விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டீங்க. முதல் அறிவிப்பு, நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல 26 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்வியலை எல்லாரும் தெரிஞ்சிக்கிற வகையில காட்சிப்படுத்தவும், அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு களிக்கிற வகையில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் எனும் ஆப் ஆன் ஆஃப் ஆஃப் சுற்றுலா முறை 5 கோடி ரூபாய் செலவில் 10 புதிய பேருந்துகளோடு தொடங்கப்படும். மிக முக்கியமான 4வது அறிவிப்பு, ஊட்டியில சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க 20 கோடி ரூபாய் செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும்.
ஐந்தாவது அறிவிப்பு, நெடுகாணி மரபணு தொகுதி சூழலியல் இயற்கை சுற்றுலா மையம் 3 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் 5 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் 23 சமுதாய கூடங்களும், நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் 200 வீடுகளும் கட்டித்தரப்படும். இப்படி எல்லாருடைய தேவையும் நிறைவு செய்கிற அரசு இது. இந்தியா முழுக்க எல்லாரும் பாராட்டுகிற, பிற மாநிலங்களும் பின்தொடர்கிற நம்ம திராவிட மாடலுடைய முத்துரை திட்டங்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன். நமது அரசின் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,16,000 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். 1771 புதுமை பெண்களுக்கும் 1735 தமிழ் புதல்வர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். 4 ஆண்டுகள்ல மகளிர் சுய குழுக்களுக்கு 1500 கோடி ரூபாய்க்கும் மேல கடன் உதவி, 23,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி, 3062 பேருக்கு மனைப்பட்டாக்கள், 3545 பேருக்கு வீடுகள். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டுக்குமான திட்டமாக இருந்தாலும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு தர அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வர்றது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன பட்டியல்ல ஒரு சின்ன சாம்பிள் தான் இதெல்லாம்.